ஹலோ கைஸ், ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தடா ட்ரிப்பு போயிருந்தோம். போயிட்டு வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு. சரி ஓகேடா, ஒரே ஒரு பஞ்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பஞ்சரு வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு போட்டுட்டேன். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சரு தொடர்ந்து ஒரு 3 பஞ்சர் நான் ஒரு பஞ்சர் போட்டேன். கடையில் இன்னும் 2 பஞ்சர் போட்டாங்க. ஸோ ஒரு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் அடித்த காற்று காலையில் இறங்குது, காலையில் அடித்த காற்று நைட்டு இறங்குது. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஓவராலாக செக் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காற்றடிச்சு அவங்க வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிச்சு 7-8 பஞ்சரு. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸில். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, அந்த மாதிரி லிக்விட் வந்து விற்கிது, அதை வந்து வாங்கி ஊற்றுங்க அப்படின்னாங்க. அப்படி இல்லைனா எங்களுக்கு கடைக்கு எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் வந்து ஊற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து சரி ஓகே நம்மளே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே அவங்க மேனுவல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சூப்பராக நம்மளுக்கு வந்து கைட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து நானே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன், அந்த பின்னு கைட்டுறப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து கைட்டுங்க. அதுக்கப்புறம் இதாங்க அந்த லிக்விடு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ml. இதில் வந்து பேக் டயரில் வந்து 600 ml, ஃப்ரண்ட் டயரில் வந்து பார்த்திங்கன்னா 400 ml நீங்கள் வந்து ஊற்றணும். மேலே இருக்க அந்த பேக்கிங்கை பிரிச்சுட்டு அந்த டியூப் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வால்வில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும் பாட்டில், அது பாட்டுக்கு லிக்விட் உள்ளே போயிடும். கரெக்டாக நீங்கள் அளவு மட்டும் அப்பப்போ அந்த டியூப்பை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. 600 ml கரெக்டாக வந்து பேக் டயரில் இருக்கணும். உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 100 ml மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்எல் மட்டும் அதிகமாக பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து பேக் டயரில் அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட் டயரில் கம்மியாக இருக்கும். அதேமாரி கரெக்டாக அளவோடு ஊற்றுங்க. நீங்கள் பாட்டு ஃபுல்லாத்தையும் ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டயர்களுக்கு காற்றடிக்கிறப்ப கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ அது பாட்டுக்கு லிக்விட் வந்து டயருக்குள்ளே போயிடும். உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கலான்னு இருக்கேன். எனக்கு வந்து அந்த டிஸ்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் பஃபிங் வீல் போட்டு தேய்க்கலான்னு இருக்கேன். ஸோ தேய்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ தேய்ச்சா அதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப துருப்பிடிச்சு போயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எல் தெரியுதா, நான் அப்பப்போ ஒரு கைட்டி செக் பண்ணிவிட்டு இந்த வால்வில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கொஞ்சோண்டு லிக்விட் இருந்துச்சு. ஸோ காற்றடிச்சு கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் லிக்விட் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த காற்றடிக்கிற டிவைஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானே எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்குது. இது கடைக்கு எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் காஸ்ட் ஆகும். ஸோ அவங்க வந்து அந்த சார்ஜஸ் பதில் இது நானே பண்ணிட்டேன். ஸோ லிக்விட் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு நான் டயரை மட்டும் லைட்டாக சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஒரு 100 ml இன்னும் ஊற்றிட்டு ஃப்ரண்ட் டயரில் வேறு ஊற்றணுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் அந்த பின்னை மட்டும் நீங்கள் பார்த்து டைட் பண்ணுங்கள். கைட்டும் போது பார்த்து கைட்டுங்க, ஓகேவா? ஏன்னா வந்து உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை. ஆனால் அவங்க 2 கொடுத்துருக்காங்க அந்த பேக்கிங்லேயே. அவ்வளோதாங்க. பின்னு வந்து டைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து காற்றடிச்சிருங்க. நான் எப்பயுமே ஒரு 42 இல்லை 40 செட் பண்ணுவேன் பேக் டயருக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட் டயர்லையும் அதே மாதிரி தான். பின்னை வந்து கைட்டிடுங்க. கைட்டிட்டு அந்த டியூப் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து அந்த 400 ml நீங்கள் ஊற்றிடுங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க, சிம்பிள் தான் கான்செப்ட்டு. ஸோ அந்த பின்னை கைட்டுறப்போ மட்டும் பார்த்து கைட்டுங்க. ஏன்னா வந்து அது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஸோ அதுவும் பிரச்சனையாகும். ஸோ அதுக்காக தான் வந்து பின்னை நான் பயந்துக்கிட்டே தான் கைட்டினேன். ஓகே கேஸ், இதோட ரிவ்யூ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காற்று நின்றுச்சு, இறங்கலை. டயர் சூப்பராக காற்று நிற்கிது. ஓகே கேஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.